தோண்ட தோண்ட கிடைக்கும் இளம்பெண்களின் சடலங்கள். கர்நாடகத்தின் புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோவிலில் புதைக்கப்பட்ட மர்மங்கள். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களை கோயில் நிலத்திலே புதைத்த தூய்மை பணியாளர். நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த காணொளி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவல் நிலையம் ஒன்றிற்கு ஜூன் 1ஆம் தேதி ஒரு பெட்டியுடன் சேர்ந்து கடிதம் ஒன்றும் வந்துள்ளது. வழக்கமான புகார் என நினைத்திருக்கும் வேளையில் அதை திறந்து பார்த்த காவலர்கள் திகைத்து போய் நின்றுள்ளனர். ஏனென்றால் கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற கோயிலான தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயிலில் 100க்கும் மேற்பட்ட இளம்பெண்களையும் மாணவிகளையும் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு பின்னர் சடலங்கள் கோவில் வளாகத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தில் வந்த செய்தி உண்மை என நிரூபிக்கும் விதமாக கடிதத்துடன் வந்த பெட்டியில் மனித எலும்புக்கூடுகளும் இருந்துள்ளது. உடனடியாக இதனை பார்த்த காவலர்கள் உயரதிகாரிகளிடம் காட்டியிருக்கின்றனர். பின்னர் இது உண்மைதானா என கண்டறிய இந்த கடிதத்தை அனுப்பியவர் யார் என்று விசாரணை நடத்த தொடங்கப்பட்டது. அந்த விசாரணையில் அந்த கோவிலின் முன்னாள் தூய்மை பணியாளராக இருந்த பீமா என்பவர்தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என உறுதி செய்யப்பட்டது. வழக்கம் போல் தர்மஸ்தலா கோவிலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நேத்ரா நதிக்கரை அருகில் வந்த SUV காரில் சிலர் 2 பெண் சடலங்களை கொண்டு வந்து பீமாவிடம் ரூபாய் 25 தருவதாக கூறி கோயில் நிலத்திலேயே அந்த சடலங்களை புதைக்க சொல்லியிருக்கிறார்கள். பீமாவும் அந்த 25 ரூபாய் காசுக்காக சடலங்களை கோவில் நிலத்திலே புதைத்திருக்கிறார். இதே போல 100க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் மாணவிகளின் சடலங்களை 25 ரூபாய் சம்பளத்திற்காக புதைத்திருக்கிறார். இரவில் வரும் அந்த காரில் இளம்பெண்களின் சடலங்களை புதைக்க சொல்வதுடன் எந்த திசையில் புதைக்க வேண்டும், எந்த இடத்தில் புதைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆனால் அந்த பெண்கள் ஏன் காயப்பட்டார்கள், ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற எதுவுமே பீமாவிற்கு தெரியவில்லையாம். வெறும் 25 ரூபாய் சம்பளத்திற்காக மட்டுமே தான் 100க்கும் மேற்பட்ட பெண்களை இவர் புதைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். 1995 2017 வரையிலான இந்த சம்பவத்தில் 2012 ஒரு முறை பீமா தனது ஊருக்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் SUV காரில் 17 வயது சௌஜன்யா எனும் மாணவியை சடலத்தை கொண்டு வந்தவர்கள் பீமாவை செல்பேசியில் அழைத்திருக்கின்றனர். ஆனால் பீமா ஊரில் இல்லாததால் சௌஜன்யாவின் உடலை மஞ்சுநாதர் கோவில் அருகிலேயே போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். சௌஜன்யாவின் பெற்றோர் அளித்த புகாரில் மஞ்சுநாதர் கோவில் அருகில் சடலத்தை போலீசார் கண்டறிந்தனர். அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ததில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இந்த தகவலை அறிந்து ஊரிலிருந்து வந்த பீமா அந்த நபர்களிடம் கேட்கும்போது அவர்கள் பீமாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இதை கோவில் மேற்பார்வையாளரிடம் கூறுகையில் அவரும் கொலை மிரட்டல் செய்திருக்கிறார். அப்போதுதான் இதற்கெல்லாம் காரணம் கோவில் மேற்பார்வையாளர்கள்தான் என பீமா தெரிந்து கொண்டாராம். இதனால் பீமா 2014 யாருக்கும் சொல்லாமல் ஊரை விட்டே சென்றிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்து கொண்டே இருந்திருக்கிறது. இதையடுத்து கடும் மன உளைச்சலில் இருந்த பீமா இதனை கடிதத்தில் எழுதி காவல் நிலையத்திற்கு அனுப்பியுள்ளார். இதனால் எலும்புக்கூடுகளும் தற்போது கண்டறியப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இவ்வாறு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கோவில் வளாகத்திலேயே புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தகவல் கொடுத்த பீமா தற்போது தலைமறைவாகிய நிலையில் இன்னும் பல விசாரணைகளும் நடந்து வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சவுண்ட் பாக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.